அனைத்து தமிழ் பெருங்குடி மக்களுக்கும் பணிவார்ந்த வணக்கம் அறிவிக்க வருந்துகிறோம். ஒரு 70 வயதான ஐயா, ஆதரவற்ற ஐயா, குடும்பத்தார் யாரும் இல்லாத நிலையில் திருநள்ளார் கோயிலில் அருகில் அனாதையாக இறந்து கிடந்த இந்த ஐயாவை இன்று நாங்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறோம். இந்த ஐயா ஒரு 20 நாளுக்கு முன்பு காரைக்கால் திருநள்ளார் சனீஸ்வரன் கோயில் அருகில் யாசகம் எடுத்து யாசக காசிலே உணவுண்டு அங்கேயே இறந்த நிலையில் கிடந்தார். அவ்வுடலை மீட்டு காரைக்கால் திருநள்ளார் காவல் நிலையத்தின் சார்பாக காரைக்கால் அரசு தலைமை மருத்துவமனையில் ஒப்படைத்திருந்தார்கள். அவர் இறந்து 20 நாட்கள் மேலாயும் அவங்க குடும்பத்தார் யாரும் தேடி வராத காரணத்தினால் இன்று அந்த ஐயாவின் உடல் ஆதரவற்ற அனாத உடலாக அறிவிக்கப்பட்டு காரைக்கால் திருநள்ளார் காவல் நிலையத்தின் சார்பாகவும் காரைக்கால் விஜய அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளையின் சார்பாகவும் இந்த தெய்வ உடலை, இந்த தெய்வ பிரசாதத்தை இன்று நாங்கள் நல்லடக்கம் செய்திருக்கிறோம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து கடைசி காலத்தில் காரைக்கால் திருநள்ளார் கோயிலில் யாசகம் எடுத்து யாசக காசில் உணவு இந்த ஐயா கோயில் அருகில் ஆதரவற்ற நிலையில் அனாதையாக இருந்து கிடந்தார். பொதுமக்கள் தகவல்படி உடலை மீட்டு காரைக்கால் திருநள்ளார் காவல் நிலையத்தின் சார்பாக உடலை மீட்டு காரைக்கால் தலைமை அரசு மருத்துவமனையில் புனியரில் ஒப்படைத்திருந்தார். அவர் இறந்து 20 நாட்கள் மேலாயும் திருநள்ளார் காவல் நிலையத்தின் சார்பாக எவ்வளவோ அறிவிப்பு கொடுத்தும் அவங்க குடும்பத்தார் யாரும் தேடி வராத அந்த தெய்வ உடலை அனாத உடலாக அறிவிக்கப்பட்டு நமது அறக்கட்டளை நிர்வாகிகள் நல்லடக்கம் செய்வதற்காக சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதுபோல காரைக்காலில் அனாதையாக இருந்து கிடக்கின்ற அனாத உடலை நாங்கள் தொடர்ந்து எடுத்து நல்லடக்கம் செய்து வருகிறோம். சொந்த சாதி கைவிட்டாலும், சொந்த மதம் கைவிட்டாலும், குடும்பத்தார் கைவிட்டாலும் இதுபோல் அனாதையாக இருந்து கிடக்கின்ற அனாத உடலை நாங்கள் தொடர்ந்து எடுத்து காவல்துறையோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து இதுபோல நல்லடக்கம் செய்து வருகிறோம். இந்த நல்லடக்கத்துக்கு பண உதவி செய்த காரைக்கால் அம்மாச்சத்திரத்தை சேர்ந்த ஐயா ஆர் ராமசாமி ஐயா அவர்கள் இந்த நல்லடக்கத்துக்கு முழு செலவையும் ஏற்றுக்கொண்டார். அதுபோல நமது அறக்கட்டளை நிர்வாகி வர்ச்சிக்குடியை சேர்ந்த திரு காந்தி அவர்களும் அண்ணன் சிவலிங்கம் அவர்களும் காரைக்கால் திருநள்ளார் காவல் நிலையத்தின் சார்பாகவும் இந்த தெய்வ உடலை நல்லடக்கம் செய்திருக்கிறோம். இதுபோல தொடர்ந்து ஆதரவற்ற அனாத உடலை நல்லடக்கம் செய்வதற்கு தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. யாரோ தாலாட்டி சீலாட்டி வளர்த்த இந்த ஐயா தற்போது அனாதையாக இறந்து கிடந்தார். இந்த அனாத உடலை தற்போது நாங்கள் இன்று நல்லடக்கம் செய்து வருகிறோம். நமது அறக்கட்டளை நிர்வாகி துணை செயலாளர் திரு சமூக சேவகர் சீர்காழி மூப்பா மோகன்தாஸ் அவர்கள் இந்த தெய்வ உடலுக்கு இழப்பார செய்கிறார்கள், நல்லடக்கம் செய்கிறார்கள். தொடர்ந்து இதுபோல நாங்கள் சமூக சேவை செய்ய எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நம் வீடியோவை மற்றவரிடம் பகிர்ந்து உதவி செய்யுங்கள். நம் குடும்பத்தில் ஒருவர் யார் எப்படி இறந்து போனால் நாம் என்னெல்லாம் அந்த இறுதி மரியாதை செய்வோமோ அதுபோல நாங்களும் தற்போது இந்த ஆதரவற்ற அனாத உடலுக்கு செய்து வருகிறோம். இந்த ஐயாவுக்கு, இந்த தெய்வ உடலுக்கு, இந்த தெய்வ பிரசாதத்துக்கு நாங்கள் செய்து வருகிறோம். எங்களால் மட்டும் முடியாது, நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளார் காவல் நிலையத்தின் சார்பாக மனிதநேயமிக்க காவலர் அந்த தெய்வ உடலுக்கு மரியாதை செய்கிறார்கள்.
நமது அறக்கட்டளை நிர்வாகி திரு மூப்பா மோகன்தாஸ் அவர்கள் அந்த ஐயாவுக்கு பால் தெளிக்கிறார்கள். நமது அறக்கட்டளை நிர்வாகி சிவலிங்கம் அவர்களும் இந்த தெய்வ உடலுக்கு மரியாதை செய்கிறார்கள். ஒரு நிமிடம் அந்த ஐயாவுக்கு மௌனாஞ்சலி நமது அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்கிறார்கள். தொடர்ந்து நம்ம அறக்கட்டளைக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் உதவி இல்லாமல் எங்களால் எந்த உதவியும் செய்ய முடியாது. மிகுந்த பொருளாதார நெருக்கடியில் தொடர்ந்து நாங்கள் சேவை செய்து வருகிறோம். தொடர்ந்து எங்கள் அறக்கட்டளைக்கு நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. உங்கள் பாசமிகு காரைக்கால் விஜயா அம்மா உதவும் கரங்கள் அறக்கட்டளை மோகன். நன்றி நன்றி நன்றி. இந்த நல்லடக்கத்துக்கு உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி 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 நன்றி.